அஜிதா ஆக்னல் எப்படி தளபதி காரை தடுக்கலாம் அப்படின்னு சில தவிட்டு தற்குறிகள் சோசியல் மீடியால கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா சொல்றத கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல அஜிதா ஆக்னல் இருந்தாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு முன்னால 1க்கு 2 தடவை யோசிங்கடா தவிட்டு தற்குறிகளா. உங்க உங்க கட்சிக்காக உழைத்த பெண், உங்க தளபதிக்காக உழைத்த பெண், இன்னைக்கு அவளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க தலைவர் மலேசியாவுக்கு கிளம்பி பறந்து போயிட்டார். இதுதான் கட்சி நடத்தல லட்சணமா அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கு ஒண்ணுன்னா நான் முன்னால வந்து நிப்பேன், உங்களுடைய அண்ணன் விஜய் அப்படின்னு பேசுனதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையா கோபால் அப்படின்னு நிறைய பெண்களே கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்புறம் அஜிதா ஆக்னல் தளபதி காரை மறைச்சிருக்க கூடாது, மறைச்சு நிக்காம அவங்க தளபதியை நேரடியா பார்த்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. தப்பு தப்பு அப்படின்ட்டு தளபதியை எத்தனையோ முறை அவங்க பார்த்து பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் போதெல்லாம் அது தோல்வியில அடைஞ்சு யார்கிட்ட போய் எதன் மூலமா தளபதியை பார்த்து பேச தளபதியை நேர்ல பார்த்து பேச முடியாம கலங்கி நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம செஞ்சிருக்கோம், இது எதுவுமே நம்ம அண்ணனுடைய செவிகளுக்கு போகாம இருக்கு, கண்களுக்கு போகாம இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாம தவிச்சு ஒரு அண்ணன் கிட்ட ஒரு தங்கச்சி நியாயம் கேட்பது போல்தான் அவங்க போய் நின்னு காருக்கு முன்னாடி போய் நிப்போம், நின்னாக்க நம்மளை பார்த்து என்னமான்னு கேட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆவலோட மட்டும்தான் போய் நின்னு இது பண்ணாங்களே தவிர மத்தபடி அவங்க சொல்றாங்களா காரை மறைச்சாங்க, அவங்க டிஎம்கே கைகூலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாய்க்கு வந்த மட்டும் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி அஜிதா ஆக்னல் பண்ணவே கிடையாது. ஒரு அண்ணன்ட்ட ஒரு உரிமையோட போய் கேட்போம், அவங்கள பார்க்க விட மாட்டேங்காங்க, பாக்குறதுக்கு உண்டான எந்த சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி தளபதியை பாக்குறது, அவர்கிட்ட எப்படி நம்மளுடைய செய்யலாம் சொல்றதுன்னு அவங்க வழியே இல்லாம தான் அவங்க அந்த விஷயத்த செஞ்சாங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமே இதுல கிடையாது. ஆனா இதுக்கு அப்பா நெட்டிசன்கள் காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ. ஒரு பெண் ஒரு அரசியல்ல இவ்வளவு தூரத்துக்கு சாதிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க ஈஸியா அவங்கள ரொம்ப மோசமான வார்த்தைகளாலையும் தேவையில்லாத வார்த்தைகள்னாலையும் நீங்க எப்படி நீங்க காரை மறைக்கலாம், அது தப்பு, அது தப்பு, அது தப்பு. அப்புறம் பார்க்க முடியல, அவங்க எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி அவங்களால பார்க்க முடியல, அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. கடைசியா அவங்க எடுத்த முடிவு தான் நம்ம அண்ணன் வருவாங்க, வரும்போது நம்ம எப்பயாவது நின்று இதுல பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது காரு நிக்காம போகும்போது என்ன செய்ய முடியும்? நம்ம இப்படி போய் மறைச்சலாத அண்ணன் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்களான்ற ஒரே ஒரு ஆசையில தான்